அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லஞ்ச் மெனு சிம்பிளாக நாங்கள் வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு நான் காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பூண்டு, பெரிய பல் பூண்டுங்கிறனால ஒன்று போட்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன், நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, இது 3 தான். இது நல்லா வணங்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. வணக்க நல்லாவே சுருங்கிரும், நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த மசாலாவோட. எவ்வளோ சின்னதாகிடுச்சின்னு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பெப்பர் பவுடர் கடைசியில் நம்ம சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றுறது கிடையாது. குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் சேர்த்திக்கிறேன், வெந்தயம் சேர்த்திக்கிறேன், பச்சை மிளகா, பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன், நான் முழுசாகவே போட்டிருக்கேன். கீரை கூட சேர்த்தி பருப்பு கீரைலாம் சேர்த்தும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முழுசாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், தக்காளி சேர்த்திக்கலாம். இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்து போடுறது கிடையாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள். இப்போ இதில் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நான் என்ன கீரை சேர்த்திக்க போகிறேன் அப்படின்னா பாலக்கீரை. பாலக்கீரை பருப்பில் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்கனால ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. கட் பண்ணி வச்சுன்னா அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம், ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு மேலே இது சுருங்காது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் சேர்த்திக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு காரம் அதை மட்டும் நல்லா சரி பார்த்துக்கோங்க. பாலக்கீரையோட துவரம்பருப்பு போட்டால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். உப்பு பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.